அதாவது பேசுகிறதுல ரெண்டு பேரும் விதம். ஐயா சிறப்பாக பேசினாங்க. ஐயா மாதிரி முழுமையாக எழுதி வச்சு அதை உள்வாங்கி பேசுகிறது ஒரு பக்கம். இன்னொன்று படித்ததை அப்படியே எந்தவித குறிப்பும் இல்லாமல் பேசுகிறது. இதை வந்து மூக்குப்பேரில் ஒரு ஒரு திறனாய்வு கூடத்துக்கு போயிருக்கும்போது பார்த்தோம். அந்த டாக்டர் பேர் என்ன? அபிராமி. அந்த ஊர் தான், பட் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க சித்தா டாக்டரு. அவங்களும் இந்த மாதிரி தான். இது வந்து கதை கோர்வையாக சொல்லிட்டோம். கவிதை புக்கு, தம்பியுடைய கவிதை புக்கு, கவிதையை வரி விடாமல் அப்படியே சொன்னாங்க. கையில் எந்தவித குறிப்பும் இல்லை, புக்கும் இல்லை, புக்கை வாசித்துருக்குறாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அமைப்பில் பத்மநாதன் ஐயான்னு ஒருத்தர், அவங்களும் இந்த மாதிரி தான் கடந்த மீட்டிங்கில் பேசினாங்க. குறிப்பே இருக்காது, கையில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, பேசினாங்க. அடுத்து மூணாவது வந்து நம்ம கண்ணன் ஐயா சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அரசியல்லேருந்து ஆன்மீக வரைக்கும் போய் வந்து கடைசியில் நான் அதோடு நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இவங்க பேச்சை நான் கேட்டதில்லை, பொதுவாக எங்கள் அமைப்பில் யாருமே கேட்டது கிடையாது. அதனால் அப்புறம் உள்ளே வந்துட்டாங்க, கதைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆஹா, இப்போ தான் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருந்தது. இல்லை இப்போ 5 கதையுமே அழகாக தொட்டு காட்டினாங்க. ஒன்றும் இப்போ பொதுவாக இந்த 5 ஒரு 6 11 எல்லாமே கதையை வந்து கதையாக பார்க்காம அது உள்ளே ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிப்பினை இருக்குது. காகத்தில் வந்து மனிதநேயம் அப்படிங்கும்போது மிருகாபிமானம்னு ஒரு கதை கூட வந்திருக்குது. அது பறவை அபிமானம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த பூக்காரம்மா வந்து என்ன சொல்லுது, முதல் இது கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அந்த 16 நாளா 31 நாள் அது வரைக்கும் அவங்க வெளியே வர மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து அந்த அம்மா கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு அதுக்காக வேண்டி அந்த அம்மா லீவ் போட்டுது, வரல. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிட்டோ, இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க யாரும் தவறி போயிட்டாங்களே அதனால வரலையே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வியில் இருப்பாங்க. ஆனால் அடுத்த அந்த அம்மா அவங்க ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணால் அவங்க சொந்தக்காரங்க ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா வரும், வந்தபோது அது இந்த விவரங்கள்லாம் சொல்லும். கேட்கும்போது ஏன்னா உனக்கு இது உடம்பு சரியில்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லும், உனக்கு அறிவு இருக்குதா, அந்த அம்மா வந்து பூ வைக்க முடியாதுல்ல, அதனால அந்த அம்மா லேட்டாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். அந்த மாதிரி ஒரு மக்களுடைய உணர்வுகளை ஒரு படிப்பினையாக சொல்கிற மாதிரி தான் 11 கதையுமே இருந்தது. அது சிறப்பாக எழுதியிருக்காங்க. அது இன்னொன்று வந்து மண் வாசனையோடு எழுதுனது வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நமக்கு சுவையாக இருக்குது. அதனால் அந்த வகையில் 2 பேருமே வந்து சிறப்பாக அவங்கவுங்க பாணியில், யாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. 5 வரல் கூட 5 வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்கவுங்க பாணியில் சிறப்பாக பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுடைய தொடுவானம் இளைய பெரும் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக வாழ்த்துறையில் வந்துட்டு இந்த அம்மா முனைவர் எழிலரசி அவங்க வந்து நேற்று சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னாங்க, ஒரு அவசர வேலைனால வர முடியல. இப்போ நம்ம கிராமப்புற தமிழ் மன்ற மூக்குப்பேரி அவருடைய தலைவர் கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். நேரம் வந்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே பேசினா நல்லாயிருக்கும். பேசுவாங்க, அவங்களுக்கு பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் 5 நிமிடத்துக்குள்ளே சுருக்கமாக விவரமாக விரிவாக 5 நிமிடத்துக்குள்ளே பேசுகிறாங்களா. தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பது போல், தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பது போல் சிட்டாக மின்னுகிற நூல் எடுத்து தெவிட்டாமல் திறனாய்வு செய்வதற்கு வழிவகுத்த செயலை எண்ணி மகிழுகிறேன். வளமாக வளர்வன வாழ்த்துகிறேன். நன்றி. ஒரே ஒரு வார்த்தை முதல்ல கண்ணன் சாரை பற்றி சொன்னாங்க வெள்ளைத்தேவன். அதாவது ஒரு நூலை முழு மனதோட ஒன்றித்து படிக்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் மதியாது, மறக்காது, கம்ப்யூட்டர் மூலையில பதிஞ்சிடும் இல்லையா. ஒரு பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னால குளரூபம் கொடுப்பாங்க, முன்னால இப்போ ஊசி. குளரூபமே வேண்டாம், ஒரு நூலை தாங்க, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னாராம். அது மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு வாசிச்சுட்டு இருக்காராம். என்னன்னு கேட்டா, பண்ணிட்டியலா ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, நூலை வாசித்தாச்சு. இப்படி முழு மனதோட ஒன்றித்து வாசித்தால் எத்தனை வருஷமாலும் மறக்காது. அது கண்ணன் அவர்கள் முன் உதாரணம் என்று கூறிக்கொள்கிறேன். தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில் இன்றைக்கு மாதாந்திர கூட்டம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த காலத்தில் சங்ககால புலவர் 2 புலவர் உண்ட, இரட்டை புலவர்கள், அதே போல நெல்லை தேவனும் மாரிமுத்தும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் வெளியே போறவர். ஆனா இப்போ 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க.
முத்து நகரில் தூத்துக்குடியில் தமிழ் வாழுவதற்கு என்பதற்கு இவர்கள் செய்கின்ற இந்த இலக்கிய பணி மிகுந்த ஆர்வமாக உள்ளது. ஏன்னா அடிக்கடி குறும்படம் வெளியிடுறேன், நூல் வெளியிடுறேன், திறனாய் பண்றேன்னு போன் பண்ணிட்டே இருப்பாங்க, எதுக்கு வாரியே நீ. அதே போல நெல்லையை விட தூத்துக்குடி சிறந்து விளங்குறமா எனக்கு தெரியுது. இன்றைக்கு எங்களுடைய ஊர் எழுத்தாளர் கண்ணகுமாரன் விஸ்வரூபன் என்ற ஆறுமுக பெருமாள், உண்மையான பேர் ஆறுமுக பெருமாள், நூலில் கண்ணகுமாரன் எழுதியிருப்பாங்க. அப்பாவின் 2வது மரணம் எனது பார்வையில் இது 3வது திறனாய்வு. நூல் வெளியிடும் போதும் பேசினாங்க, இதே அம்மா எழிலரசெல்லாம் வந்து பேசினாங்க. அடுத்தது நம்ம திருநெல்வேலி சிந்து புந்துரை கலை இலக்கிய பேரவையில் நண்பர் சக்தி வேளாளன் அவங்க தலைமையில் பேராசிரியர் நாட்டார்வியல் ராமச்சந்திரன், சக்தி, செல்வமணி, பாமணி, எல்லா மணிகளும் இந்த நூலை பற்றி திறனாய்வு பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய முனைவர் முருகன் அவர்களும் கண்ணனும் எல்லாருக்கும் அந்த நூல் படிக்க வேண்டாம் ஐயா, எல்லாம் மனசில் ஆகி போச்சு. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக அன்னைக்கு செய்திருக்காங்க. இன்று தொடுவானம் மூலம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நூலை பற்றி மக்கள் மன்றத்தில் பேச பேச அந்த நூல் இன்னும் பிரபலம் அடைகிறது. அந்த வகையில் நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் பல படைப்புகள் புதிய தென்றல்ல சிறுகதை வந்துக்கிட்டே இருக்கும், 1 மாதம் விடாது, அதை படிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்களாம். நல்ல அருமையான கதைகள், அதெல்லாம் தொகுத்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நூல்களை எழுதி பல விருதுகளை பெற்றிருக்காங்க. இப்போ இந்த தேரி ஆயனத்துக்கு பிறகுதான் இவங்க எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு முந்தைய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆசிரியத்தில் உள்ள மண்டபத்தில் தான் அவங்க நூல்லாம் வெளியிடுவாங்க. நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து விடுவோம். அது மட்டுமல்ல, பல பரிசுகள், பண முடிப்புகள், விருதுகள்லாம் பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அத்தனை நூல்களுமே எங்கள் வட்டாரத்தை சேர்ந்த இந்த தேரியுடைய மண் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சிற்ப கலைஞன் வார்த்தைகளை, எழுத்துக்களை, அதாவது ஒரு சிற்ப கலைஞன் கல்லை எப்படி செதுக்கி ஒரு அருமையான ஒரு சிற்பத்தை உண்டாக்குகிறானோ, அதை போல இவர்கள் எழுத்து, வார்த்தை, சொற்கள் எல்லாம் செதுக்கி செதுக்கி அருமையான நூலாக வடித்து கொண்டிருக்கிறார். அதுபோலதான் அந்த நூல் தான் தேரியாயனம் நாவல். அவங்க நூல் வெளியே வந்த உடனே எங்களுடைய மூக்குப்பிரி கிராமப்புற தமிழ் மன்றத்தில் புதின சிரிப்புன்னு ஒரு விருதை வழங்கணும். நாங்கள் ரொம்ப அவங்க பெருமையா சொல்லுவாங்க, ஒரு சின்ன கிராமத்தில் இப்படி நம்ம ஆரம்பிச்சு என்னையும் கூப்பிட்டு சொல்லிட்டீங்களே. அந்த விருது வழங்குற நேரத்தில் தான் அந்த நூலுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்தது. அந்த பரிசு தான் இப்போ போய் திருநெல்வேலி நெல்லை இல்லை சென்னை புத்தக திருவிழாவில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நூல் இன்றைக்கு பிரபலமாகி கொண்டு இருக்கிறது. அது கூட அவங்க சாயங்காலம் பேசிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் நிறைய சிறுகதை கிடக்கு சார், அவளுக்கும் தொகுத்து வெளியிட்டு இன்னும் 10 புத்தகம் வெளியிடலாமாங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முறை திருநெல்வேலியில் RS ஜேக்கப்னு ஒருத்தர் உண்டு, வித்வான் RS ஜேக்கப், நிறைய தெரியும், நல்ல கண்ணு, தீக்கேசி அவங்களோட நண்பர்கள். ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்கேன், ஜன்னலில் அலமாரியில் தாளை அப்படி சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்காரு. ஐயா என்னங்கிற, அவ்வளோ எழுத்து, என்னுடைய எழுத்து, இது எல்லாத்தையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும், ஆனால் எனக்கு வயசாயிட்டு முடியல, என்னுடைய பையன் செய்வானோ செய்ய மாட்டானோ, ஆனால் இறந்து போனார். அந்த நூல் எப்படி வருதோ எனக்கு தெரியல. அதே மாதிரி இவங்க நூல்கள்லாம் இருக்கிற வீட்டில் இருக்கிற எடுத்து அவங்க இன்னும் தொகுத்து வெளியிட்டாங்கன்னா ஏகப்பட்ட நூல் புற்றீசல் மாதிரி வரும். அதனால் எங்களுடைய நண்பர் இவருடைய இந்த தேரியாயனம், அதுக்கு பிறகு இன்றைக்கு வெளியிட்டப்பட்டு உள்ள அப்பாவின் 2வது மரணம், இந்த நூல் இன்றைக்கு எல்லா இடத்திலும் பேசப்படுது. தூத்துக்குடி மாநகரில் இன்று பேசப்பட்டது. இன்னும் அடிக்கடி அவர்கள் அதிக நூல்களை வெளியிட்டு ஆளுமை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த இரட்டை புலவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தர் சொன்னார், ஒரு வழக்கறிஞர், நான் விட்டா 2 மணி நேரம் பேசுவேன் அப்படின்னாரு. அது பேச தெரியும், நமக்கு எல்லாமே பேச தெரியும், ஆனால் அந்த டைமுக்குள்ளே பேசுறது அதான் முக்கியம். அதனால நேர மேலாண்மை வந்து இலக்கிய பேரவை ரொம்ப முக்கியமானது. ஐயா வருத்தப்படக்கூடாது. ஆமாம், இது வந்து இந்த அப்பாவின் 2வது மரணத்துக்கு 3வது திறனாய்வு. எங்களுடைய பதிப்பகத்தில் வந்தது முதல் திறனாய்வு நாங்கள் தான் வைக்கணும்னு நினச்சோம். அப்புறம் திருநெல்வேலிக்காரங்க முந்திக்கிட்டாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த நேரத்தில் அமையல, அதனால இதை வச்சிருக்கிறோம். நம்ம இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா,
படிச்சு படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இது சொல்லியிருக்கிறோம். இதை வந்து நான் எழுத்துல வாசித்தா எப்படி இருக்கும், எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து திறனாய் வைக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இது அறிமுகம் பண்ணுறது அப்படின்னா இந்த எழுத்தாளர் இந்த மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காரு, நம்மளும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இதை பண்ணுறது. ஐயா சிறப்பாக பேசினாங்க. அந்த அவங்களுக்கு இடையே உள்ள பந்தத்தை பற்றி சிறப்பாக பேசினாங்க, அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மேனாள் பேராசிரியர் திரு காசிராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கின்றேன். அதே மாதிரி 5 நிமிடத்துக்குள்ளாக பேசுவது மிக முக்கியம். வாங்க பேசுங்க. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு இன்னும் ஒரு வணக்கம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன். இந்த இலக்கிய மன்றத்தில் எண்ணிக்கை மிக குறைவுதான். ஆனால் அத்தனை பேருமே நல்ல அறிஞர் பெருமக்கள். எங்கு பார்த்தாலும் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள், த என்லைட்டன்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவருடைய முகத்தை பார்த்தேன். அந்த முகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அளவு கடந்த ஆர்வம் அங்கே தொக்கி நிற்கிறது. அவ்வளவு அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய தடையும் போட்டு விட்டார்கள். நானும் ஒரு கல்லூரி பேராசிரியர். எந்த பொருள் இல்லை என்று சொன்னாலும் கூட 1 மணி நேரம் பேச முடியும். ஆனால் எனக்கு அவர்கள் தந்திருக்கின்றது ஒரு 5 மணித்துளிகள். எனவே இப்பொழுது நான் எந்த கதையை பற்றியும் நான் பேசுவதற்கில்லை. என்னுடைய கதையை பேசலாமா என்று கூட நான் நினைத்தேன். அப்புறம் அதுவும் கூட பொருத்தாது என்று இப்பொழுது அதையும் விட்டு விட்டேன். ஆக இப்பொழுது நான் நண்பரை பற்றி தான் பேசியாக வேண்டும், வேறொன்றும் இல்லை. அதனால நண்பர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். எங்கள் நாசரேத்து ஊருக்கு அவர் கிடைத்த ஒரு தங்க பதக்கம் என்று நான் சொல்வேன். பள்ளிக்கூடத்துக்கு சென்று அவர் படித்தது 6வது 7வது வகுப்பு தான். அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெரும்பாலும் யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இறங்குவார்களோ அவர்களை விட்டு வறுமை போகவே போகாது. வறுமை அவர்கள் கூடயே இருக்கும். அது எங்கெங்கே போனாலும் அது போகத்தான் செய்யும், அது கூடவே வரத்தான் செய்யும். அதே போல் இந்த வறுமையை அவர்கள் கடுமையாக அனுபவித்தார்கள். 6-7 வரை தான் படித்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகியல் அறிவு பயங்கரமாக இருக்கிறது. உள்ளபடியே எழுத்தாளர் என்று சொன்னால் poets are born அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வரி உண்டு. poets are born but they are the writers are made அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பிறக்கிறார்கள். அதே போல நண்பர் அவர்கள் இன்றைக்கு அவர் பல்வேறு நாவல்கள் எல்லாம் எழுதுறாரு அப்படின்னா அவர் அதுக்காகவே பிறந்திருக்கிறார். எங்க ஊர்ல ஒரு 5000 வீடு இருக்கும். 5000 வீடு இருக்குன்னா மக்கள் தொகை ஒரு 25,000 அல்லது 30,000 பேர் இருப்பாங்க. அதில் எம்ஏ படித்தவங்க, எல்லா பட்டமும் படித்தவங்க எல்லாம் மிக அதிகம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எந்த ஊருமே இருக்க முடியாது. எங்கள் நாசரேத்தை மாதிரி படித்தவர்கள் எண்ணிக்கை வேற எங்கேயுமே கிடையாது. அதை மாதிரி நாசரேத்து ஊருக்கு நான் எங்கேயா போயிடுவேன். ஆக நாசரேத்து ஊருக்கு ஒரு தனி பெருமை என்ன என்று சொன்னால், ஒரு காலத்திலே இந்திய நாடு வெளிநாட்டு செலாவணி இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தது. அந்த தடுமாற்றத்தை எல்லாம் மாற்றி அமைத்தது யாருன்னா நாசரேத்தில் பிறந்த இளைஞர்கள், இங்கு உள்ள படித்த இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்றுதான் அங்கிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வெளிநாட்டு செலாவணியை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு உலகத்திலேயே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், உலகத்திலேயே பொருளாதாரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறோம். எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு காலம், அப்படியெல்லாம் ஒரு வறுமை இருந்த ஒரு காலம். அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு தாண்டி இன்னைக்கு உள்ளபடியே பல வகையே உயர்ந்திருக்கிறோம். அது மாதிரி இராணுவம் என்று சொன்னாலே அந்த உலகத்திலேயே ஒரு 4வது இடத்தில் இருக்கிறோம். இராணுவத்திலையும் ரொம்ப வலிமையோடு நம்ம இருக்கிறோம். ஆக இப்படி எல்லாம் இருக்கிற சமயத்தில் நண்பர் அவருடைய எழுத்து அற்புதமான எழுத்து. அந்த எழுத்து அவ்வளவு சிறப்பாக அமைகிறது. இயல்பாக ஒரு, அதாவது எங்கேயோ யாரையோ ஒருத்தர் பார்த்து அவரை போல நானும் எழுதினேன் என்று சொல்வதற்கு இல்லை. அடுத்து பெரும்பாலும் எழுத்தாளர்கள் என்று சொன்னால் முதலாக எழுத தொடங்குவது பெரும்பாலும் விதிவிலக்கு இருக்காது. 16-18 வயசுல ஒரு கவிதை ஒரு சிறுகதை எழுதுறதா இருந்தா காதல் கதை தான் எழுதுவார். ஏன்னா நான்லாம் ஒரு 18 வயசுல எழுதுனேன், அது காதல் கதை. ஆனால் யாருக்கும் தெரியாம போயிடுது. காரணம் வெறும் காதல் கதை. ஆனா நண்பருடைய சிறுகதைகள் எத்தனையோ இருக்கு. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த காதல் என்ற வாசமையே கிடையாது. அப்படி நண்பரால் எழுத முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர் இயல்பாகவே அப்படித்தான் இருக்கிறார். ஒரு நாள் இவருடைய நண்பர் ஒருவரை நான் ஆசிரியத்தில் சந்திக்கிறேன். அவர் நண்பராக இருந்து பகைவராக மாறிவிட்டார். நட்பு இல்லாம பகைவராக இல்லை. நண்பர்களாக இருந்த பிறகுதான் பகையே வரும். அப்ப அவர்கிட்ட நான் இவரை பற்றி கேட்கிறேன். நம்முடைய நண்பர் நம்முடைய எழுத்தாளர் இருக்கிறாரே, அவர் எப்படி என்று நான் கேட்கிறேன். பத்திரமாத்து தங்கம் என்றவர் சொன்னார். அப்புறம் இன்னொரு செய்தி சொன்னார்,
நீங்கள் சொல்லுகின்ற எழுத்தாளருக்கும் எனக்கு இப்பொழுது பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் உண்மையை நான் மறைக்கவே முடியாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு பெண்ணு ஒருத்தி போறா ரோட்ல, இவரும் போயிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு நிறைமாத கர்ப்பிணி. அப்படியே இருந்தாலும் ஐயா என்னை கொண்டு இந்த மருத்துவமனையில் விட்டுருங்க, இந்த வண்டியில நான் ஏறிக்கிடுறேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இவர் அதுக்கு முடியவே முடியாதுன்றாரு. அடுத்த ஒரு பெண்ணை என் வண்டியில் ஏற்றி நான் கூட்டி போக முடியாது, வேற ஒரு ஆட்டோ பிடிச்சாரன் நீ போமா அப்படின்னு சொன்னாரன். அந்த அளவுக்கு அந்த உள்ளம் மிக உயர்ந்த மனிதர்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சமுதாயம் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறவங்க பலர் கிட்டத்தட்ட 40 வயது தாண்டுறவங்க. அதனால உங்களுடைய கண்ணோட்டம் வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் இந்த கைபேசின்னு அதிலேயே அப்படியே தடவிக்கிட்டு இருக்காங்க. வெத்தலையில வந்து இந்த சுண்ணாம்பு தடவை மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு உள்ள இளைஞர். அதுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒண்ணு அறவே தெரியாது, பெரியவர்களை மதிக்க தெரியாது. இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் நாங்கள் கல்லூரியில் ஒரு 25 ஆண்டு பணியாற்றியாச்சு. ஆக அன்றைக்கு இருந்த மாணவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், தன்னை தவிர பிறர் யாரையும் அவன் மதிக்க தயாராகவில்லை. அப்படிதான் இருக்கிறான். ஆனால் நல்ல பண்பாளர் எங்க எழுத்தாளர், மிகச்சிறந்த பண்பாளர். அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே அவர் எழுதுவார். அப்புறம் 100கணக்கான சிறுகதைகள் படிச்சிருப்பாரு. எத்தனை கதைகள் படிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அது என்ன அப்படின்னா அந்த கற்பனை தான். எல்லாருக்கும் அந்த கற்பனை வருவது இல்லை. நானும் கொஞ்சம் கவிதைகள்லாம் ஒரு காலத்துல எழுதுவேன். ஆனா என்னதான் கவிதை எழுதினாலும் கூட எனக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், கற்பனைங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. 100கணக்கான ஆயிரக்கணக்கான பாட்டுகள்லாம் பாரா படிச்சிருப்பேன், சொல்லதான் செய்வேன். அது ஒருவேளை கம்பனுடைய பாட்டா இருக்கும், அல்லது சேக்கலாருடைய பெரிய புராணமா இருக்கும், அல்லது புறநானூறா இருக்கும். இப்படி என்னெல்லாமோ ஆயிரக்கணக்கில் மனப்பாடம் உண்டு. ஆனா இருந்தாலும் நண்பரை மாதிரி கற்பனை வளம் நமக்கு வராது. அது ஆண்டவன் கொடுத்த வரம். எனவே இதற்கு மேல நான் பேசக்கூடாது. நண்பர் என்னை பார்த்து கொஞ்சம் முறைக்கிறார். வணக்கம். ஐயாவுக்கே வந்து ஒரு செஷன் கொடுக்கணும். ஏன்னா மேனாள் பேராசிரியர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செஷன் 45 நிமிஷமா, அது 2 செஷன் கொடுக்கணும். 1.5 மணி நேரம் கொடுத்தா அவங்க கரெக்டாக பேசுவாங்க. தன்னுடைய பாலிய நட்பை பற்றி, எழுத்தாளருக்கும் தனக்கும் உள்ள நட்பை பற்றி அவ்வளவு சிறப்பாக பேசினார்கள். இன்னும் நிறைய எனக்கு தெரியாத, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா மற்றவங்கள்லாம் நமக்கு உள்ள ஆளுகளுக்கு தெரியாது, தூத்துக்குடி ஆளுகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற நாசரேத் மர்காசியஸ் கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவர்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு ஐயாக்குட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வழக்குகளை தெரிவித்துள்ளேன். பொதுவாக ஒரு அம்பராத்துவஞ்சி கொடுத்து ஒரு 4 பேரை வந்து இவன் இஷ்டத்துக்கு அம்பை விட்டுறான்னு சொன்னால் கடைசியாக உள்ளவனுக்கு வெறும் அம்பரத்துவனியாக இருக்கும், அம்பே இருக்காது. அது மாதிரி என்ன நீங்கள் கடைசியாக கொண்டு நிறுத்துறீங்க. ஏற்கனவே நான் ஒரு கற்றுக்குட்டி வரேன், எதை பேசணும்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று நண்பரை பற்றி நான் சொல்கிறேன். நண்பர் வந்து ஒரு உழைப்பாளி, கீழ்மட்டம் நம்ம சொல்லக்கூடிய தொழிலாளி என்ற வர்க்கத்தை சேர்ந்தவர். ஒரு தொழிலாளி என்ற வர்க்கத்தை சேர்ந்தபோது அவர் பள்ளிப்படிப்பு கூட போகாதவர். ஆனால் பள்ளிப்படிப்பு போகாத காலத்திலே நூலகத்திலேயே கடந்து படித்து அவருடைய காற்றை கட்டிட்டார். நூலகத்தில் படித்தவர் மட்டும் அறிவு வந்தார். இந்த சிந்தனை ஐயா சொன்னார் இல்லையா, எனக்கு பேராசிரியர், நல்லா கேட்டாங்க, அவர் எனக்கு பேராசிரியர், எனக்கு கற்பனையே கிடையாதுங்க. எனக்கு ஒரு எழுத்து கூட எழுத விடாரு. நலம் நல்ல ஆவன்னு எழுதுவோம் மனைவிக்கு. அடுத்தால என்ன எழுதுறது, நேற்று மட்டும் சண்டே எழுதுறதா இல்லை அண்ணன் தம்பி வந்து மட்டும் சேட்டை எழுதுறதான்னு எனக்கு குழப்பமாயிடும். நலம் நல்ல ஆவல் எடுத்து அடுத்து மறுபடியும் நேரில் சொல்லுகிறீங்க எழுதுவேன். 2 வரி தான் இருக்கும், மனைவிக்கு ஒரு லெட்டரும் கூட. அந்த நிலைமையில் உங்களுக்கு கற்பனை இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். அவர் வந்து அவருடைய உழைப்பு எழுதுறார், அவரோட உழைப்பத்தாடி இருக்கார். இப்போ நிறைய சிறுகதைகளை பார்த்தீங்கன்னா அவர் உழைப்பு எழுதுறமாக தான் இருக்கும். அப்படி உழைப்பை எழுதுறதுனால தான் அது தன்னால் நடைமுறைக்கு வருகிறது. என்ன ஏதோ ஒரு கதை, அவருக்கு கதையை பற்றி பார்த்தீங்களா, அது சொன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கூடல நான் அவருடைய கதைகள் சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு மேல்நாட்டு அறிஞ்சு சொல்லியிருக்கான். அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கான். 4 பாத்திரம் இருக்கணும், 2 இல்லை 4 பாத்திரம் இருக்கணும். ஒருத்தன் அந்த வாசிக்கின்ற வாசகனை ஒரு லெவலுக்கு கூட்டு போகணும், கூட்டு போய் கடைசின்னு சடார்னு மாற்றிடணுமா. அதுதான் சிறுகதையம். அந்த அவருடைய கதைகளை, எந்த கதைகளை பார்த்தாலும்
அந்த இலக்கணத்துக்கு அழகாக அமையும். இங்கே என்ன தேரியா இப்போ எழுதிட்டாங்க இல்லையா, அப்பாவின் மனத்தை தேடி, அது அழகாக எழுதியிருக்காருன்னு. அவர் கவிதைகளில் பார்த்தீங்கன்னா வெறும் சிறுகதையாக இருக்காரு, அதிலே கவிதையை கலந்து எழுதியிருப்பார். ஒவ்வொரு வரிகளை படிக்கும்போது வந்து கவிதைகளை படித்த மாதிரி சில இருக்கும். இப்போ அப்பாவின் சிறுகதை பாருங்க, முதல் கவிதை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை மண்ணுக்கு கொண்டவரின் தாய், என்னை வெளிச்சமாக்கியவர் தந்தை. அதை பாருங்க, ஈண்டு பிறந்தது எந்தடை கடமையே சான்றோனாக்கு தந்தைக்கு கடனை புறநான் விட்டு வரிய இவரை எளிமையா போற வெளிச்சத்துக்கு தந்தை என்னென்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு இன்றைக்கு வெளிச்சமா, இன்னைக்கு எழுத்தாளர் தெரியாத எழுத்தாளர் கண்ணகுமார விஸ்வரன் நிற்கார்கள் எப்படி, அவருடைய மண், அவருடைய தந்தை போட்ட விதை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா நவீனமாக இருக்கும். ஒரு லெவலுக்கு கொண்டு போவார். அந்த சிறுகதை இலக்கணம் கூட அது ஒவ்வொரு சிறுகதையிலுமே இருக்கும். முதல் கதை எடுத்துக்காங்க, ஓடும் தாய் உத்தம தாய். ஒரு தாய் அவர் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து, ஒருத்த இன்ஜினியர் ஒரு டாக்டர் பெருமையாக பேசிட்டு வருவா, ஒரு ரயிலில் போகும்போது சக பிரயாணிகள்கிட்ட 2 பேர்கிட்ட பேசிட்டு வரா. அப்போ நமக்கு என்ன தோணும், ஓ அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு பையங்களை வளர்த்துருக்காத, அப்போ இவா எப்படி இருப்பா அப்படின்னு நமக்கு அந்த அந்த வாசகரை அங்கே கொண்டு போகிற. ஆனால் என்ன ஆகும், இப்போ எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு, அதை ஏன் கேட்குறீங்க, மூத்த பையனுக்கு பையன்லாம் இருக்கான். அடுத்து அந்த 2 பேரும் அம்மாவை கவனிக்காம என்ன அவளை உதாசீனப்படுத்துறவங்க, அதை அடுத்து அவங்க பற்றி பேசுவார். என் மூத்த மகன் அப்படின்னு விட்டுட்டான், இளைய மகன் இப்படி விட்டுட்டான், மருமகள்லாம் இப்படி கொடுமைப்படுத்திட்டான்னு விட்டுட்டு, அப்போ நான் படிக்கிறதுக்கு என்ன ஆகும், ஓ பிள்ளைகளை வெறுத்து எங்கேயோ போகிறா, பிள்ளை மனம் நொந்து எங்கேயோ போகிறான்னு போவார். கடைசி அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க, அங்கே தான் அவர் போடுவார். நானா மூத்த பையனுக்கெல்லாம் 2 பொண்ணு இருக்கு பார்த்துக்காங்க, இந்த இளைய பையனுக்கு ஒரு சிரமே இல்லை, அதான் திருச்செந்தூர் முருகன்கிட்ட வேண்டிட்டு வரோம்னு போகிறோம். அதான் சிறுகதையினுடைய இலக்கணமே அப்படிதான். சிறுகதையுடைய இலக்கணம் என்பது ஒரு லெவலில் கொண்டு போய் அங்கே போய் மாற்று. இந்த மாதிரி சிறந்த ஒரு இலக்கணங்கள் அவர் இலக்கணத்தோடு ஒன்றிய. இப்போ அப்பாவி நீங்கள் சொல்லுங்க, இதெல்லாம் படிக்கும்போது எல்லாருக்கும் அப்படியே கஷ்டப்பட்ட தாய் தம்பி படுறதெல்லாம் பார்த்தா உண்மையில் மனசு எங்கள் தந்தையாக பார்த்தோம். அவர் தந்தை அவர் எழுதியிருக்காருல அந்த நாவல் இப்படி இந்த இதை போட்டு தந்தார். என்னுடைய தந்தை நெல்முடியை தந்தார், அரிசிமோடு. நான் ஒவ்வொரு படிக்கும்போது தந்தையோடைய ஞாபகம் தான். வேலை பார்க்கும்போதெல்லாம் யாராவது ஒரு துண்டு போட்டு வந்தால் கூட என் தந்தையை பார்த்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவர் அதே இருப்பார் இடத்துல, என் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்றும் இதில் லிஃப்டில் பயணித்து இந்த பிள்ளைகள், அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாராம், அவர் பிள்ளைகள் லிஃப்டில் பயணம் போதும் அப்படி எழுதியிருப்பார். இந்த அப்பாவின் மனத்தில் 2வது சிறுகதை, அது சிறுகதையிலும் சிறுகதை, அதுதான் பியூட்டி. 4 பக்கம் 6 பக்கத்துக்கு சிறுகதை எழுத சொல்றாங்கல்ல, அந்த கதை வந்து சிறுகதையும் சிறுகதை, ஒரே அங்கம் ஓரங்க சிறுகதைன்னு வச்சுக்கலாமே. ஒரு 4 வயதாக இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். ஒரே உடங்குடி சந்தையில் ஒரு சுட்டி, அதை எடுத்த உடனே ஒரு முதல் பக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய நடிகர் வந்த உடனே ரசிகர் புக்கெல்லாம் அலப்புறம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் அழகாக சொல்லியிருப்பார். அங்கே வந்து வாராரம் அவ்வளோ பெரிய நடிகர் வாரா, அப்படி வராரு இப்படி வர ஒரு பக்கம். அடுத்த பக்கம் பார்த்தா டைரக்டர் அந்த இதை பூரா எடுக்கிறதுக்கு ஒரு இது முஸ்தீப்பான வேலைகள் பார்க்குறது. அடுத்து பார்த்தா அவங்க எடுக்க வேண்டியது அந்த வழக்கமாக வர மாதிரி நம்ம கதாநாயகர்கள் போய் ஐயோ அப்படின்னு தூக்கி ஒரு இது காட்டுவாங்களே, ஷோ காட்டுவாங்களே, அந்த காட்சி எடுக்கணும். அது திரும்பி பார்த்தா நல்லா கொழுத்து போய் நல்லா ஒன்று நிற்கிறான் ஒருத்தர். என்ன அது இப்படியால போட்டுக்கிட்டு எடுத்து எப்படியா பரிதாபம் வரும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு நல்ல நொந்து போய் வயிறெல்லாம் ஊட்டி பல்லெல்லாம் போய் கண்ணெல்லாம் குழி வந்து ஒரு கொல்லாங்கட்ட வியாபாரி வாழ பார்த்த உடனே டைரக்டர் ரொம்ப சந்தோஷம், ஆஹா பொருத்தமான ஆள் கிடைச்சிட்டாயா, இவ்வளோ தாயா நம்ம எடுக்கணும் அப்படிங்க. கூப்பிட்டு என்ன ஐயா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குறீங்க, 50 ரூபா சம்பாதிக்கீங்க அப்படின்னா, உனக்கு 5000 தரேன் வா நீ நடிக்க வாங்க. அந்த இடத்துல அவருடைய இதை காட்டார். என்னது, ஆமாம் உங்களை காமிச்சா உங்கள் நல்ல பரிதாபம் இருக்கும், மக்கள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு. என்ன சொன்ன பரிதாபமா, என் உடம்பு பார்த்தா என்ன விலை மாதிரி நினைச்சா, அதுதான் சிறுகனுடைய டேலண்ட். என்னென்ன விலை மாதிரி நினைச்சியா,
சிறப்பு அந்த குண்டிமணியால் சிறப்புடையதானி குன்ற வருவோம். எவ்வளவுதான் சிறப்பு வந்தாலும் சரி, இழுக்கு வர்றா இருந்தாலும் அதை தொடாத அப்படிம்பார். ஏன்னா பார்த்து இல்லை, அது முதல் எனக்கு ஒரு பெரிய இந்த வயசுல அந்த முதல் எழுத்தை விட்டுட்டோம்னா வராது. ஒரு செகண்ட் பார்த்துக்கலாமா? இன்றியமையா சிறப்பின வாயும். அந்த இன்றியமையாங்கிறது அதாவது ஏஜ் ஆகிப்பத்தி பற்றியெல்லாம் ஒரு வரியை சொன்னா அந்த ஒரு முதல் வாக்கியத்தை சொன்னா முழுசும் சொல்லிடுவேன். அது முதல் வாக்கியக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த முதல் சொல் வர்றது. அதான் பிரச்சனை. இப்போ இன்றைய குன்றமையா சிறப்புடைய வாயினும் குன்ற வருபம் விடணும். எவ்வளவு சிறப்பு வந்தாலும் சரி அதை தொடாத. வள்ளுவனுடைய வாக்குக்கு வறுமையான ஒரு அந்த ஒரு பித்தக்கார அளவில் இருக்கக்கூடிய ஒரு கொள்ளாங்கட்டு. அதே மாதிரி நண்பர் கண்ணகுமார விஸ்வர் என்ற ஆர்வ பெருமாள் வெறும் நாசிரியத்தை ஆர்வ பெருமாளாக இல்லாமல் ஒரு தமிழகத்தினுடைய கண்ணகுமார விஸ்வரமாக இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்காரா இருந்துச்சு. அவருடைய உழைப்பு, அந்த உழைப்பில் தான் ஊழையும் உப்பக்கம் காண்பது உழைவின்றி தாளா உழைந்து கொண்டு வள்ளுவர் சொல்றாரு. அந்த வள்ளுவனுடைய வாக்குக்கு எடுத்து அவர் வாழ்றாரு. அவருடைய பாத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு பாட்டு உதாரணமா இருக்கும். நல்லா அதை ஆழ்ந்து படித்து பார்த்தாரு. சிறுகையினுடைய கடைசி முடிவுகளை பார்க்கும்போது கன்னத்தில் அடித்த மாதிரி இருக்கும். அவன் 50 ரூபா சம்பாதிக்கணும், 5000 ரூபா தூக்கி கொடுக்கும்போது சூறப்போயா என்ன உடம்ப காட்டு பிழைக்கிற விலை மாதிரி கேட்கிறான் பாருங்க. அதுதான் அந்த பாட்டு சிறப்பு. அதே போல இவங்க எல்லாருமே இந்த அப்பாவின் 2ஆம் நாள் அப்பாவின் 2வது தருணம் இல்லை. இன்னும் ஆராய்ச்சி பார்த்தா அது அப்பாவின் 3வது பிறப்பாக இருக்கும்போது அப்பாவின் 3வது பிறப்பு. முதல் பிறப்பு அவர் இயற்கையாக பிறக்காரு. 2வது பிறகு மரங்கள் எல்லாம் அவர் வாழ்கிறார் என்றுதானே பையன் எழுதுனா. அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் பழையபடி கொள்ளாங்கட்டியை போட்டா 3வது ஜனவரி தானே. அப்ப உங்க பேரு தப்பியா ஏதாவது குற்றம் சொல்லுங்க. நீங்க வச்ச பேரு தப்பு. அது எல்லாம் வந்துக்கங்க. முதல்ல இயல்பா பிறக்கிறாரு. உங்க தாத்தாவுக்கு பையனா பிறக்காரு. அவரு உங்களை உருவாக்குறாரு. அப்போ முதல் அவருடைய பிசிக்கல் உடம்பு பூத உடம்பு இறக்குது. நீங்க அவர் வளர்த்த மரங்கள்லாம் அவர் வாழ்கிறாக உணர்கிறீர்கள். திரும்ப மரத்தை வெட்டிடுறான். ஐயோ 2வது மரணம் பழையபடி புளியங்குட்டையை வித்தாச்சுன்னா 3வது ஜனனம் தானுக்கா. ஆக நண்பர்களே, அப்ப நீங்க சொன்னதும் தப்பு. 2வது 3வது ஜனனம் தானே. அதான் நண்பர்களே, இது ஒரு இலக்கியம் மன்றம். இங்கே நல்லா ஓரளவுக்கு நம்ம இருக்கிறோம்னா மனசு மகிழ்ச்சியோட இலக்கியங்கிறது அங்கேருந்து இங்கே உட்காரணும்னா என்ன இருக்குது. நான் எங்கெங்கேயும் போவேன், நண்பர் கூப்பிட்டவுடனே வரோம். இலக்கிய சுவையாக இருந்தாலும் என்ற ஒரு ஆசையில் தவிர ஒரே ஒரு சிறுகதை சொல்லி முடிக்கவா? 2 நிமிஷம். நன்றி. ஏன்னா பேச தெரிஞ்சவங்க எவ்வளோ வேணாலும் பேசிடுவாங்க. ஆமாம், எங்க மாதிரி பேச தெரியாதவங்களுக்கு 5 நிமிஷம் பேசுறதுன்னா கஷ்டம். அதனால நண்பர்களே, நண்பன் சேனலுக்கு எனக்கெல்லாம் இலக்கிய இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. நான் வெறும் சாப்பாற்றாம ஒரு சுடுதண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாது. அது என்னையும் மகிழ்ச்சி பேச வாய்ப்படுத்திக்கு நம்முடைய நெல்லை தேவனுக்கு நன்றி கூறி, இந்த அமைப்புக்கு நன்றி கூறி அத்தனை வருஷம் இருந்து வந்தோம். சொல்லிக் கொடுக்கணுமா? வச்சு கொடுத்தா ஊத்துனா தோல் சுட்டு போகும் அப்படிங்கிறது தெரியும் அவங்க வீட்டு அம்மாவுக்கு. அதனால சிறப்பா பேசினாங்க. பேச தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கா சொல்றதுதான். பேச தெரியும், தெரியாம இருக்காது. ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர்கள் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருப்பாங்க. அடுத்ததாக நமது எழுத்தாளர்களுக்கு ஒரு சிறப்பித்தல்.